ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? சிறுகதை பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நமக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். நம்ம இவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம், அவங்கக்கிட்ட ஐடியா கேட்கலான்றதுக்கு யோசிக்கிறதுக்கு பதில் நம்மக்கிட்ட நம்ம பேசலாம். நமக்கு சப்போர்ட் நம்மளை விட வேறு யாரால கொடுக்க முடியும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாம் ஆறுதலாக பேசுவாங்க, ஆனால் இன்னொருத்தர்கிட்ட போய் பொருளையும் பேசுவாங்க. ஆனால் நாம் தான் நமக்கு உண்மையாக இருப்போம். ஆமாவா இல்லையா? நான் அம்மா அப்பாவை சொல்ல, நம்ம கணவரை சொல்ல, நம்ம குழந்தைங்க சொல்ல, மிச்சவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட நாம் கேட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு பலம் நாம் தான். தன் கையே தனக்கு உதவி. முழு நிலா பாருங்களேன், ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அதே மாதிரி தாங்க, உடனே போய்ட்டு நம்ம நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி ஆனால் ஒரு நாள் முழு நிலவாக வந்துடலாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நம்ம இன்னொருத்தர்கிட்ட எல்லாம் கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட நம்ம பேசிக்கலாம். நமக்கு நாம் தான் தோணை, கடவுளும் தோணை. கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் எங்கே இருக்காங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கார், நம்ம வீட்டில் இருப்பார், நம்ம எல்லாத்துலேயும் இருப்பார். தூண்லேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல. பார்த்தீங்களா, மணியார் இருக்குது, நமக்குள்ளே இருப்பாருங்க. கேட்டு பாருங்கள், கிடைக்கும். நல்லதே நடக்கும். நம்ம நினச்சதுலாம் கிடைக்கும். வேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறது. முழு நிலா மாதிரி நாமளும் முழுசாக ஒரு நாளைக்கு பளிச்சுன்னு இருக்கும். வேல் முருகனுக்கு அரோகரா.